அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இஸ்ரேல் குல மக்கள் யாரு, யூத குல மக்கள் யாரு, அவங்க எப்படி தோன்றுனாங்கன்றத பத்தி பார்க்க போறோம். முதல்ல யாக்கோபுடைய 12 புத்திரர்களுக்கும் கானான் தேசமானது பங்களிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. இவங்க எல்லாரும் முதல்ல ஒரே குலமா தான் இருந்தாங்க. இவங்களை கடவுள் தாமே அரசரா இருந்து கானான் தேசத்தை ஆட்சி செய்து வந்தார். அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லோரும் அவங்க அழிவிற்கான முதல் தவறை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, தங்களுக்கு கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு மனித அரசர் வேணும்னு கேட்கிறாங்க. முதல் தீர்க்கதரிசியான சாமுவேலிடம் கேட்கிறாங்க. அவர் அதை முதல்ல மறுத்தாலும் அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட பேசி முதல் அரசரா சவுல நியமிக்கிறாங்க. 2வது அரசராக தாவீது வருவார். 3வது அரசராக சாலமோன். 4வது அரசராக சாலமோனுடைய மகன் ரெகபெயாம் வருவார். இதுல முதல் 3 அரசரும் இருக்கும்போது ஒருங்கிணைந்த அரசா இருக்கும். மக்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருப்பாங்க. 4வது அரசர் ரெகபெயாம் வரும்போது மக்கள் எல்லோரும் சாலமோன் கொடுத்த பலுவும் சுமையும் தங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதை குறைச்சுத்தாங்கன்னு ரெகபெயாம் கிட்ட கேட்பாங்க. ஆனா அவர் அதுக்கு ஒத்துக்காம அவருக்கு சாலமோன் கொடுத்ததை விட இன்னும் பலுவும் சுமையும் அதிகமா தருவேன்னு சொல்லுவாரு. அதனால மக்கள் எல்லோரும் தாவீது குலத்துக்கு எதிராக முழக்கம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி தாவீது குலத்துக்கு எதிராக முழக்கம் செஞ்சு உருவானவங்க தான் இஸ்ரேல் குலம். அவங்க இந்த 10 கோத்திரத்திலையும் சேர்ந்தவங்களா இருப்பாங்க. மீதி இருக்கிற 2 குலமான யூதா மற்றும் பென்யமின் தெற்கு திசையில ரெகபெயாம அரசரா ஏற்றுக்கொண்டு தெற்கு திசையில இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது சாலமோன் காலத்திலேயே சாலமோன் அரசுக்கு பயந்து எகிப்துக்கு போய் ஏரோபாவாம் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவரை எல்லாரும் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 கோத்திரத்தை சேர்ந்த மக்களும் ஏரோபாவாம கூட்டிட்டு அவரை வடக்கு திசையில அரசரா நியமிச்சு அவருக்கு கீழே இந்த 10 கோத்திரத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. இவங்க இஸ்ரேல் குல மக்களா உருவாவாங்க. இவங்க வடக்கு திசையிலும் இஸ்ரேல் குலம் வடக்கு திசையிலையும் தெற்கு திசையில யூத குலமும் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சாலமோன் கடவுளுடைய ஆசி பெற்று சாலமோன் கட்டின ஆலயம் தெற்கு திசையில இருக்கும். இந்த ஆலயம் எப்படி அழிந்தது, மக்கள் எல்லோரும் எப்படி நாடு கடத்தப்பட்டாங்க, எதுக்காக நாடு கடத்தப்பட்டாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.